தோரணங்கள் அசைந்தாட ஊர் மக்கள் கூடி நின்று ஐஸ்வர்யங்கள் பெற்று வாழ்ந்திட ஆரவாரத்துடன் வாழ்த்தும் இரு மனங்களை ஒன்றிணைக்கும் திருமண வைபோகம். அழகில் சிறந்த மணமகளும் அறிவில் சிறந்த மணமகனும் இணையும் தெய்வீகமான நிகழ்வுதான் திருமண வைபோகம். என் தோள் சேர்ந்த பூ மாலையடி நீ. நிறுவின் அருகில் வந்த அவளது மாமியாரோ அவரது முந்தானையை ஒரு உதறி இடுப்பு சேலை கட்டில் பின்புறமாக சொருகி கொண்டவர், ஏண்டியம்மா நிறுக்கண்ணு ஒன்றரை மகன் முழிச்சிட்டான், நீ அப்படியே மொள்ள போய் சத்து அமர்த்திட்டு வா கண்ணு, நான் அது வரைக்கும் இப்படி காத்தாட ஒன் சோட்டு பிள்ளைங்க கூட இங்கேயே இருக்கேன் என்றிட நிறுவோ, அச்சோ அவனை தனியாக விட்டுட்டு அத்தை மட்டும் நம்மளை தேடி வந்துட்டாங்களோ என்று நினைத்தவள் சற்று பதறத்துடனே, அத்தை ருத்ரன் பக்கத்தில் யார் இருக்கா என்றிட, ஏம்மா ஒன்றரை வீட்டுக்காரன் தான் பக்கத்தில் உட்காந்துருக்கான், அவன் தான் சொன்னான் நான் ஒன்றரை பேரன் பக்கத்தில் இருக்கம்மா, நீ போய் ஒன்றரை ஆசை மருமவளை வர சொல்லுன்னு சொன்னான், அதான் உன்னை தேடி வந்தேன் என்று ஒரு முடத்திற்கு நீட்டி பேசியவர் அப்பொழுதுதான் ஞாபகம் வந்தவராக, சரினி என்ற பேசுகிற போட்டியில் இருக்கிற உன் படத்தை தட்டிவிட்டு நீ எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ளே உன்கிட்ட பேசுகிற நினைக்கிறதுக்குள்ளே என்ற புள்ள தான் சொன்னான் என்றவர் அவன் சொன்ன வார்த்தைகள் வாய்க்குள் இருந்து வார்த்தைகளாக வராது போக, ஏன் கண்ணு அவன் அதுக்கு இங்கிலீஷில் என்னமோ சொன்னானே என்று யோசித்தவர், அதான் எனக்கு வராதுன்னு உனக்கு தெரியுமுல்ல கண்ணு என்றவர் தன் ஆசை மருமகளை பார்த்து செல்லமாக சினுங்கிக் கொண்டே, நான் என்ன என்ற மகனையும் மருமவளையும் மாதிரி டவுனில் போயா படிச்சிருக்கேன், அதான் அவன் அசால்ட்டாக சொல்கிறது கூட இந்த மங்களம் வாயில் வரமாட்டேங்குது என்றவர் தனது மகன் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் புரிந்தும் அந்த வார்த்தை தான் வராமல் போனது. ஆனாலும் மங்களம் அந்த ஒற்றை வார்த்தையை எப்படி நீட்டி முழங்குகிறார் என்று பார்ப்போம். நமக்கு இதை விட வேறு எதுவும் வேலை இருக்குது, சாச்சா அப்படியெல்லாம் நான் சொல்லவே மாட்டேங்க, அட என்ன தான் சொல்ல போகிறாங்க இந்த மங்களம், ஆனாலும் இந்த மகராசி வாய் மட்டுமா அந்த போடு போடுது, அவங்க பேசுகிற பேச்சுக்கு அந்த 2 குண்டு கண்களும் ஆடுற ஆட்டத்தில் பரதநாட்டியம் கூட தோற்று போயிடும் போலையே. ஆனால் இப்படிப்பட்ட அந்த மகராசி கூட அடங்கி போகிறது அவரோட கணவர் தாமரை செல்வனுக்கு மட்டும்தாங்க. அவர் யாருன்னு அப்புறம் பார்ப்போம், இப்போ வாங்க அந்த மங்களம் என்ன சொல்கிறாருன்னு கேட்போம். மங்களமோ, அதான் நீ வாரவுகளை உள்ளார வர சொல்ல முன்னாடி நின்று இல்லாத தண்ணியை தீர்த்த மாதிரி தெளித்து அன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டை இன்றைக்கி இங்கேயே குடும்பமாக முடிச்சுட்டு போயிடலாம்னு ஒரு சில பேர் வருவாங்க. அவங்க தலையை கண்டதும் ஒன்றரை தலையை மேலும் கீழும் ஆட்டி கொஞ்சமாக சிரித்து அடக்க ஒடுக்கமாக இருக்கிற நல்ல புள்ள மாதிரி நீ முன்வாசலில் நின்று கூப்பிட்றதா சொல்லிட்டு என்ற பேசுகிற பொட்டியை என் மகன் வாங்கிட்டான் என்று சொன்ன மங்களம் தன் கையில் கொண்டு வந்த அந்த பொட்டியை அந்த டேபிளில் டப்பென வைக்க, அதே நேரம் நிறுவின் அருகில் நின்றிருந்த அவள் தோழியோ, ஏண்டி உன் அத்தைக்கு சொல்ல தெரியாட்டியும் பேச்சு கொன்னும் குறைச்சல் இல்லடி என்று சொல்லிட, நிறுவோ அவள் சொல்வதை கேட்டு லேசாக சிரித்து கொண்டே, என் அத்தையை பற்றி லேசாக நினைக்கதடி, அவங்க படிக்காதவங்க தான், ஆனால் அவங்கள மாதிரி பாசக்காரவங்களை நாம் தேடினாலும் கிடைக்க மாட்டாங்க தெரியுமா என்றவள் தன் அத்தையின் பாசத்தை பெருமிதமாக சொல்லி கொண்டிருக்க, இருவரும் சேர்ந்து ஒரு சேர சிரித்த அதே நேரம் நிறுவின் மாமியாரோ மீண்டும் பேச ஆரம்பித்தார். நிறுவின் மாமியாரோ என்ற மவன்கிட்ட, ஏண்டா என்னோட பேசுகிற பொட்டியை வாங்கி என்ற மருமகளோட பேசுகிறத தடுக்கிற என்றவரிடம் அவனோ, இப்போ நீங்கள் இதில் இந்த ஊருக்கே கேட்குற மாதிரி கத்தினாலும் வெளியே நடக்கிற பாட்டு கச்சேரி சத்தத்தில் ஒன்றும் கேட்காது சரியா என்றவன் தன் தாயின் முகத்தை அப்பொழுதுதான் பார்த்தான். அவன் எதிரில் நின்றிருந்த மங்களம் இடுப்பில் 2 கைகளையும் மடக்கி ஊன்றிக்கொண்டு தன் மகனை முறைத்து கொண்டுதான் நின்றிருந்தார். இவனோ தன் அம்மாவின் செய்கையில் சிரித்துக்கொண்டே, நீ வேற ஏமா காமெடி பண்ணுற என்றவன், ஊரை கூட்டாமல் ஒன்ற மருமகளை மட்டும் அனுப்புன்னு சொல்லிட, மங்களமோ என்ற புள்ள சொல்லவும் தான் வந்தேன் என்று சொல்லி முடித்து நிறுவை பார்க்க, அவளோ அப்பொழுதும் எதுவும் பேசாமல் அவள் அத்தையையே பார்த்து கொண்டிருக்க, ஏங்கன்னு அப்படி பார்க்குறவ, நான் சொல்லி முடிச்சும் நீ ஏன் போகாமல் என்னையே பார்த்துக்கிட்டு இருக்கவ என்றிட, அத்தை நீங்கள் பேசி முடிக்கவும் தான் மழை பேஞ்சு ஓஞ்ச மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் அடைமலை நின்னாலும் செடிமலை நிற்காதுன்னு சொல்வாங்க, அதான் திரும்ப ஏதாவது சொல்வீங்கன்னு பார்த்தேன் என்ற நிரு தனது 2 கைகளிலும் சேலையை லேசாக மேல் தூக்கி பிடித்து கொண்டே, இப்பொழுது நான் ஓடப்போகிறேன் பாருங்கள் என்று மனதிற்குள் நினைத்தவள் சொல்லி முடித்திட, இங்கோ நிருவின் மாமியார் பத்ரகாளி ருத்ரகாளி எல்லாம் மிஞ்சும் கிராமத்து காளியாக தான் நின்று கொண்டிருந்தார். தன் மருமகளை செல்ல கோபத்துடன் முறைத்து கொண்டு நின்றிருந்தவர் வேகமாக தன் மருமகள் பக்கம் திரும்பி, இதை பாரு கண்ணு என்ற பேச்சை கேட்க அப்பவே சுத்துப்பட்டி சனமே காத்து கிடக்கும், ஆனால் நான் பேசுகிறது உனக்கு மழை பெய்கிற மாதிரி சலசலன்னு இருக்கா என்று கேட்டவர் மீண்டும் ஞாபகம் வந்தவராய்,
எப்படி எப்படி என்ற பேச்சு உமக்கு அடைமலை மாதிரி தொடர்ந்துக்கிட்டேவா இருக்கு என்று சொன்னவர், ஏன் கண்ணு, நான் என்ன மழை நின்னாலும் விடாமல் பெய்கிற செடிமலையா? அது என்னவோ கண்ணு, என்னை முதல்ல மழை மாதிரின்னு சொல்லவும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன். ஆனால் அடைமலை செடிமலைன்னு சொன்னேன். நான் அப்படியா பேசுகிறேன்? அது ஏன் அப்படி சொன்னேன் என்றவர் பின் ஏதோ ஒரு யோசனை வந்தவராய், ஒன்ற மாமன் இப்போ கூட நான் பேசுகிறத கேட்டு அப்படியே கண்ணு மூடாமல் உட்காந்துருப்பார் என்று சொல்லிட, ஏன் அத்தா, மாமாவுக்கு நீங்கள் பேசுகிறது பிடிக்கலான்னு எழுந்து போக வேண்டியது தானே, அப்புறம் எதுக்கு வராததை வர வைக்கிற மாதிரி அப்படியே உட்கார்ந்துருந்தாங்களாம் என்று நிரு புரியாமல் அத்தையை பார்த்தபடி கேட்டுக்கொண்டிருக்க, மங்களமோ என்னையும் ஒன்ற மாமனையும் என்ற பிள்ளையும் நீயும் கிண்டல் அடித்தாலும் எங்கள் 2 பேரும் மேலேயும் பாசம் இருக்கிறது எங்களுக்கு தெரியாதா என்று சொன்ன மங்களம் தன் மருமகளை பார்த்து, நீயும் என்ற மகனும் தான் என்ற பேச்சையும் என் வீட்டுக்காரரையும் கேலி பண்ணுதீங்க. இங்கே பாரு கண்ணு, இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ, நம்ம 2 பேரும் என்னைக்காச்சும் ஒரு நாள் என்ற அம்மா என்ற அத்தைன்னு வருவீங்கள்ல, அப்போ இருக்கு உங்களுக்கு. கண்ணு கிளம்பு, ஒன்றரை மகன் கண்ணு முடிச்சு ரொம்ப நேரம் ஆச்சு, அப்புறம் பசி எடுத்து அழ ஆரம்பித்தா ருத்ரன் அழுகையை நிப்பாட்ட முடியாது கண்ணு என்று சொல்லிட, இதோ கிளம்புறனத்தை என்று சொன்ன நிரு தன் தோழியிடம் அத்தையை பார்த்து கொள்ளும்படி கண்களை காட்டிவிட்டு அங்கிருந்து தங்கள் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். மங்களமோ நிரு தோழியின் அருகில் ஒரு இருக்கையை இழுத்து போட்டு அமர்ந்தவர் வருவோர்களை பார்த்து தன் வாய் நிறைந்த புன்னகையால் வருவோரை கவர்ந்து இழுக்கத்தான் செய்தார். அப்பொழுது அங்கு வந்த ராம்மோகனின் நண்பர் ஒருவர் இங்கே மங்களம் மற்றும் நிருவின் தோழி நிற்கும் டேபிளின் அருகில் சென்று சந்தனத்தை எடுத்து தன் உள்ளங்கையில் தேய்த்து கொண்டவர் பின் ராம்மோகன் கல்யாணி தம்பதியர் அருகில் சென்றார். இவரை கண்ட ராம்மோகனோ, டே திருப்பதி, வாடா, எப்படி இருக்க, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு என்று கேட்டிட, அவரோ, ஆமாண்டா, உன் பேர பிள்ளைங்க பெயர் சுற்றுலாவுக்கு வந்தேன், அதுக்கப்புறம்தான் என் மகனுடனே போய் தங்கிட்டேனே, அப்புறம் எப்படி உன்னை பார்க்க முடியும் என்று திருப்பதி சொல்லி முடிக்க, ராம்மோகனோ, ஆமாண்டா, நான் என் பேத்தி கல்யாணத்துக்கு கூட உன்னை கூப்பிட்டேன், அப்போ கூட வரலையே என்று ராம்மோகன் கேட்க, அதான் உன் பேத்திக்கு கோயம்புத்தூர்லேயே பெரிய ஆளாக தானே பிடிச்சிருக்க என்று கேட்டிட, அது ஒரு பெரிய கதை, அதை பற்றி அப்புறம் சொல்கிறேன் என்றவர் கல்யாணியை ஒரு நொடி பார்த்ததும் அவரோ தனது கண் அசைவிலேயே, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் போங்க என்று கண்களாலேயே பதில் சொல்லிட, அதே நேரம் ராம்மோகன் தன் கை அணைப்புக்குள்ளாகவே திருப்பதியை வைத்துக்கொண்டு மெல்ல நடக்க ஆரம்பித்தார். பின் அவர்கள் இருவரும் ஓரமாக போடப்பட்டிருந்த இருக்கையில் அமர, சொல்லுட அந்த பெரிய கதையை இப்போ கேட்போம் என்று திருப்பதி கேட்டிட ஒரு பெரிய மூச்சை வெளிவிட்ட ராம்மோகன் மெல்ல பேச்சை ஆரம்பித்தார். என் பேத்தி நிருபமா அன்னைக்கு தான் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா. ஆனால் அன்னைக்கு தான் என்னோட மனைவி கல்யாணிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் போகவும் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருந்தோம். என் பேத்தி வந்ததும் என் மனைவி ஒரே அழுக. கல்யாணியோ, என் பேத்தி தான் இவ்வளவு பெரிய இந்த அரண்மனை வீட்டோட இளவரசி என்று சொல்லிட கல்யாணியை சுற்றி இருந்தவர்களும் அவர் சொல்லியதை தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அதுவும் உண்மைதானே. 3 பேரப்பிள்ளைகள் என்று 3 ஆண்மகன்கள் பிறந்திருக்க அதன் பிறகு பிறந்த ஒரே ஒரு பெண் பிள்ளை என்றால் அது நிருபமாதான். அதனால்தான் கல்யாணியும் அப்படி சொல்லியிருந்தார். என் பேத்தி கல்யாணத்தை இப்பவே நடத்த வேண்டும் என கல்யாணியின் வற்புறுத்தலால் அவர்கள் நெருங்கிய உறவில் வந்த மாப்பிள்ளையை தான் நிருவுக்கு பேசி முடித்து மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருந்து வரும் அதே நாளில் திருமணமும் முடிவு செய்யப்பட்டிருக்க அந்த நாளும் வந்தது. அந்த அரண்மனையே அவர்களின் ஒரே ஒரு இளவரசியின் திருமணம் என்பதால் விழா கோலம் கொண்டு சந்தோஷத்தில் திளைத்திருக்க பெண் வீட்டார் மற்றும் மாப்பிள்ளையின் அப்பா அம்மா தங்கை என சொந்தக்காரர்கள் மற்றும் ஊர் மக்கள் என யாவரும் அரண்மனை வாயிலில் மாப்பிள்ளையின் வரவிற்காக காத்து நிற்க மாப்பிள்ளைக்காக அனுப்பி வைக்கப்பட்ட காரும் வந்தது. அனைவரின் பார்வையும் காரில் இருந்து இறங்கி வரப்போகும் மாப்பிள்ளையின் முகம் பார்க்க காத்திருக்க மாப்பிள்ளையும் முகம் நிறைய புன்னகையுடன் தான் காருக்குள் இருந்து இறங்கினான். இறங்கியவன் பின் மீண்டும் காருக்குள் குனிந்து காருக்குள் அமர்ந்திருந்த எவரிடமோ குழந்தையை என்கிட்ட கொடுத்துட்டு நீ மெதுவா இறங்கு என்று சொன்னவன் அவன் கையில் அந்த குழந்தையை தூக்கியபடி காருக்கு வெளியே நிமிர்ந்து நின்றான். ஆனால் நிமிர்ந்து நின்றவன் பார்வையோ இன்னும் காருக்குள் இருந்து இறங்காமல் இருப்பவரை பார்த்து, நான் இருக்கேல, நான் பார்த்துக்கிறேன், நீ தைரியமாக இறங்கு என்றிட கார் கதவு நன்றாக திறக்கப்பட்டு அவளும் இறங்கி மெல்ல நகர்ந்து மாப்பிள்ளையின் பின்னால் போய் நின்று கொண்டாள். மாப்பிள்ளையோ பின்னால் போய் நின்றவளை மெல்ல அவள் கைப்பிடித்து முன் இழுத்து அவர் அருகில் நிற்க வைத்து கொண்டார். அவளுடன் மற்றும் 2 நண்பர்களும் உடன் இறங்க
அங்கிருந்த அனைவரும் வந்து இறங்கிய மாப்பிள்ளையையும் அவருடன் வந்த அவரது நண்பர்களையும் வரவேற்று பின் மாப்பிள்ளையை மட்டும் முன்னால் வரச் சொல்ல மாப்பிள்ளையோ எதற்கு என்று புரியாமல் பார்த்திட, அங்கிருந்த பெரியவரோ ஏனுங்க மாப்பிள்ளை, இவ்வளோ பெரிய அரண்மனையோட ஒரே ஒரு மாப்பிள்ளை முதலாக வர்றப்ப ஆரத்தி எடுக்க வேண்டாமா என்று கேட்டார். அதற்கு மாப்பிள்ளையோ என்னது, அரண்மனையோட மாப்பிள்ளையா, நானா என்று கேட்டவன், அம்மா என்னது இது, நீங்கள் சொல்லவும் தானே நான் இங்கு வந்தேன், ஏன் எல்லாம் தெரிஞ்சு இப்போ ஏன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கீங்க என்று கேட்டான். மாப்பிள்ளையின் தாயோ எதுவும் பேசாமல் தலை குனிந்தபடி நிற்க அவர் அமைதியாக நின்றிருந்ததை கண்ட மாப்பிள்ளையின் தந்தை அத்தனை கோபத்துடன் நின்றிருந்தார். அங்கிருந்தவர்கள் அனைவரும் எதுவும் புரியாமல் இருக்க மாப்பிள்ளை வீட்டாரையும் மறுபுறம் நின்றிருந்த அரண்மனை வீட்டுக்காரர்களையும் தான் மாறி மாறி பார்த்து கொண்டு நின்றிருந்தார்கள். திடீரென சப் என்று சத்தம் கேட்க அனைவரும் திரும்பி பார்க்க மாப்பிள்ளையின் அம்மா தன் கன்னத்தில் கை வைத்தபடி தன் கணவரை பார்த்தவர் கண்களில் நீர் சாறை சாறையாய் வழிந்து கொண்டிருந்தது. இதே நேரம் அந்த அரண்மனை வீட்டிற்கு உள்ளாகவே மேடை போன்று அமைக்கப்பட்டு இருந்த அந்த மேடையை சுற்றிலும் தென்னை ஓலையால் அழகழகாய் தோரணங்கள் தொங்கவிடப்பட்டிருக்க, அதன் இடையிடையே தென்னம் பூக்களாலும் தோரணங்கள் போன்று தொங்கவிடப்பட்டு அந்த மேடையே அத்தனை அழகாய் அலங்கரிக்கப்பட்டிருக்க, அதன் கீழே அந்த சிவப்பு நிற பட்டு சேலை சரசரக்க மணப்பெண்ணாக அமர்ந்திருந்தாள் நிருபமா. அந்த மேடையில் இருந்த ஐயரோ, முகூர்த்த நேரம் முடிய போகுது, சத்த மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரையலாம் என கூவிக்கொண்டு இருந்தார் என்று சொல்வதை விட பதட்டத்துடன் இருந்தார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆம், முகூர்த்த நேரம் முடிய போகிறதே. ஆனால் நிருவோ எந்தவித கவலையும் இன்றி தன் தாத்தா பார்த்து கொள்வார் என்று எந்தவித பதட்டமும் இல்லாமல் அமர்ந்திருந்தாள். இவள் அறிவாளா? இவளுக்காக பார்த்து வைத்திருக்கும் மாப்பிள்ளை வந்துவிட்டான் தான். ஆனால் இவளை மணமுடிக்க ஒத்துக்கொள்வானா? இல்லை, அப்படி ஒத்துக்கொள்ளாமல் போனால் இவளது தாத்தா என்ன செய்ய போகிறார் என அவரே அறியாதிருக்க, இப்பொழுது மணமகளாக அமர வைக்கப்பட்டிருந்த நிருவின் நிலைதான் என்ன? மாப்பிள்ளையின் தந்தை அவரது மனைவியை கன்னத்தில் அறைந்த பின் கூட அவராக வாய் திறந்து எதுவும் பேசாமல் தான் இருந்தார். இதை கண்ட மாப்பிள்ளையின் தந்தையோ, என்னடி அம்மாவும் பிள்ளை என்கிட்ட நாடகம் ஆடுறீங்களா? அப்பவே நினச்சேன், என்னடா இவ அடிக்கடி மறைஞ்சி ஃபோன் பேசுகிறாளேன்னு நினச்சேன். பாரு, அப்போ கூட உண்மையில இருந்த நம்பிக்கையில் தான் எனக்கு எந்தவித சந்தேகமும் வரல. ஆனால் இன்னைக்கு என் சொந்த பந்தங்கள் முன்னாடி என்னை தலை குனிய வச்சிட்டிங்களே நீயும் ஒன்றரை பிள்ளையும் என்று அவர் பேசிட, அதன் பின் குரல் தழுத்தழுத்தவராய், நீயே சொல்லு, என் நண்பன் சாரங்கபாணி முகத்தில் எப்படி முழிப்பேன்னு என்றவர் அதே தயக்கத்துடன் அங்கு அப்பொழுதும் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த ராம்மோகனை தான் பார்த்தார். அவரோ, இப்படி இந்த நேரத்திலாவது இவன் ஏற்கனவே கல்யாணம் முடிந்து அதுவும் ஒரு குழந்தைக்கு தகப்பன் என்று தெரிய வந்தது. இதே நேரம் இவர்கள் எதுவும் சொல்லாமல் இந்த திருமணம் நடைபெற்றிருந்தால் தன் பேத்தியின் வாழ்க்கை என்னாவது என்று நினைத்தவர் மாப்பிள்ளையின் தாயாரை நீர் நிறைந்த கண்களுடன் ஏறிட்டவாறு மனதிற்குள் 1000 நன்றிகளை சொல்லிக்கொண்டே ஒரு பெரும் மூச்சை வெளிவிட்டபடி மாப்பிள்ளையின் தந்தையிடம் சென்றவர், இங்கே பார்ப்பா, நீ எதுவும் கவலைப்படாத. யாருக்கு யாருன்னு அந்த கடவுள் போட்ட முடிச்சா யார் அழகி மாற்ற முடியாது. நான் என் மாப்பிள்ளை சாரங்கபாணியிடம் பேசிக்கிறேன் என்று சொன்னவர் அரண்மனை உள்நுழைய திரும்பிய அதே நேரம் வாசலில் அந்த லாரி வந்து நின்றது. லாரியின் முன் இருக்கையில் இருந்து இறங்கினார் தாமரை செல்வன். இறங்கி வந்தவர் நேராக ராம்மோகனை நோக்கிதான் நடந்து வந்தார். ஐயா வணக்கம்ங்க, நல்லா இருக்கீங்களா? நீங்கள் என்ற அப்பார்கிட்ட உங்கள் பேத்தி கல்யாணத்துக்காக ஃபர்னிச்சர் செய்ய சொல்லியிருந்தீங்களாம், அதான் கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் எங்கே இறக்கி வைக்கணும்னு சொல்லிட்டா என்ற பிள்ளைக்கிட்ட சொன்னால் இறக்கி வச்சுடுவான் என்று அவர் சொல்லி கொண்டு இருக்கும்போதே லாரியின் ஓட்டுநர் இருக்கையில் இருந்து இறங்கி வந்தான் சரவணன். அவன் அப்படி ஒன்றும் சிவந்த நிறமாக இல்லாவிடனும் பார்ப்பதற்கு லட்சணமாக மாநிறமாக இருந்தான். அப்படியே பார்ப்பதற்கு ராம்மோகனின் நண்பர் பரமசிவத்தைப் போலவே இருக்க முகம் மலர்ந்து போனார் அவனை பார்த்ததுமே. இறங்கிய சரவணனோ தன் அப்பாவின் அருகில் வந்து கொண்டிருக்க ராம்மோகனோ, இவன் என்று சரவணனை பார்த்து கேட்க தாமரை செல்வனோ, இவன்தான் என்ற மயன் சரவணை, நீங்கள் சின்ன பிள்ளையில பார்த்தது, இப்போ படித்து முடிச்சுட்டு நம்ம கடையை அவன் தான் பார்த்துட்ருக்கான் என்று சொல்லிட, அப்பொழுதும் ராம்மோகன் சரவணனையே வைத்த கண் எடுக்காமல் பார்த்து கொண்டிருக்க, நீங்கள் பார்க்கலேருந்து தெரிஞ்சு போச்சு, என்ற மையம் பார்க்கறதுக்கு அப்படியே என்ற அப்பா மாதிரியே இருக்கான்னு தானே பார்க்குறீங்க. எனக்கு அப்படித்தான் சில நேரம் தோணும். அதான் அவன் பக்கத்தில் இருந்தால் என்ற அப்பாவே என் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே அவர் அருகில் வந்த சரவணனோ, அப்பா ஃபர்னிச்சரெல்லாம் எங்கே இறக்கி வைக்கணும்னு கேட்டுட்டிங்களா என்று கேட்க, அதைதாயா நானும் கேட்டுட்ருக்கேன் என்று தன் தந்தையிடம் பேசுவதை போன்று அவனிடமும் பதில் சொன்னார்.
அதே நேரம் தாமரை செல்வனும், நீங்கள் உங்கள் பேத்தி கல்யாணத்துக்காக அப்பாவை வற்புறுத்தி கூப்பிட்டதோட பர்னிச்சரெல்லாம் அவரைத்தான் செய்து கொடுக்க சொல்லியிருந்தீங்க. ஆனால் அப்பாவால் தான் வர முடியலை. அதான் நானும் என்ற மகனும் கல்யாணத்துக்கு வந்தது மாதிரியும் ஆச்சு. அப்படியே ஃபர்னிச்சரையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிடலாம்னு வந்தோம் என்றவர் அவரது பார்வையை உள் செலுத்தியவர், கல்யாணம் முடிஞ்சிடுச்சிங்களா என்று கேட்டவர், அப்பா அவருக்கு அடிக்கடி இப்போ உடம்பு சரியாமல் போகிறதுனால அவர் பேரனுக்கு சீக்கிரமே கல்யாணம் முடிக்கணும்னு சொல்கிறார் என்றிட, அதே நேரம் சட்டென ராம்மோகனும் சரவணனை பார்த்து கொண்டே, ஏன் பையனுக்கு முறை பொண்ணு இல்லை காதல் கீதல்னு என்று சொன்ன அதே நேரம், இல்லைங்க தாத்தா, நான் அப்பா அம்மா பார்க்குற அதுவும் என் தாத்தாவுக்கு பிடிச்ச பொண்ணை தான் கட்டிக்குவேன் என்று சரவணன் சொல்ல ராம்மோகன் மனதில் அப்பொழுதுதான் ஒரு சந்தோஷம். அவர்தான் சரவணனை பார்த்ததுமே அவருடைய நண்பர் பரமசிவத்தை போல இருக்க அப்பொழுதே உறுதி செய்து விட்டாரே, இவன்தான் தனது பேத்தி நிருவுக்கு கணவன் என்று. உடனே பரமசிவத்திற்கு ஃபோனில் அழைத்தவர், பரமா, நீ என்ற பேத்திக்கு அனுப்பி வச்ச ஃபர்னிச்சரெல்லாம் அப்படியே உன் மகன் தாமரை வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் என்றவர், அதோட என்ற பேத்தியை உன் பேரன் சரவணனுக்கு கட்டி கொடுக்க போகிறேன். இதில் உனக்கு சம்மதம்னா சொல்லு, இப்போவே தாலி கட்ட சொல்கிறேன் என்றிட, அந்த புறம் லேசான விசும்பல் சத்தம் மட்டுமே கேட்டிட, என்னடா நீ அழுகிறேன்னு எனக்கு தெரியாதா? நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், உனக்கு பிறக்க போகிற பேரனோ பேத்தியோ யாராக இருந்தாலும் அவங்க இந்த அரண்மனைக்கு மாப்பிள்ளையாகவோ மணப்பெண்ணாகவோ வரணும்னு சொல்லியிருந்தேன்ல. அதுதான் இப்போ நடக்க போகுது. அதுக்கு தான் அந்த விதியே உன் உருவத்தில் இருக்கிற உன் பேரனை என் கண்ணில் காமிச்சிருக்கு. என்ற பேத்தியை ஒன்ற பேரனுக்கு கட்டிக்க சம்மதமா என்று அவர் கேட்க, மறுநிமிடம், உன் நட்பே என்னை இவ்வளோ உயரத்தில் உயர வச்சிருக்கு. அதை விட உன் வீட்டில் சம்பந்தம் பண்ண நானும் என்ற பிள்ளையும் கொடுத்து வச்சிருக்கணும் என்றிட, இல்லை பரமா, நான் தான் என் பாசமான என் பேத்தியை உன் வீட்டுக்கு கொடுக்க போகிறேன் என்றிட, அந்த பக்கம் சந்தோஷமான சிரிப்பு சத்தம் மட்டுமே. லா 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 லா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன்முட்டு நானா நானா. சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை சூடி கொண்டேன், மன்மதன் பாடல் ஒன்று நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன், சொல்லத்தான் எண்ணியும் இல்லையே பாசைகள், என்னவோ ஆசைகள் எண்ணத்தின் ஓசைகள், மாலை சூடி மஞ்சம் தேடி மாலை சூடி மஞ்சம் தேடி, காதல் தீவன் சந்நிதி காண 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 காண, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கோவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன்முட்டு நானா நானா. மேனிக்குள் காற்று வந்து மெல்லத்தான் ஆட கண்டேன், மங்கைக்குள் காதல் வெள்ளம் கங்கை போல் வாட கண்டேன், இன்பத்தின் எல்லையோ இல்லையே எல்லையே, அந்தியும் வந்ததால் தொல்லையே தொல்லையே, காலம் தோறும் கேட்க வேண்டும், காலம் தோறும் கேட்க வேண்டும், பருவம் என்னும் கீர்த்தனம் பாட 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 பாட, சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதம்மா, புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், புரியாத ஆனந்தம் புதிதாக ஆரம்பம், கூத்தாடும் தேன்முட்டு நானா நானா.
சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி